இங்க அமர்ந்திருக்கின்ற என் தாய்மார்களுக்கும் எல்லாருமே சகோதரிகள் சிறியோர் முதல் பெரியோர் வரை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வாலிபர்களுக்கும் நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரி பெருமை சிறந்த நீர்வளம் நிலவளம் குடிவளம் பணபலம் படைபலம் பொருந்திய மச்சமா நகரத்துக்கு ஒப்பிட்டு இன்னும் ரெட்டிப்பட்டிக்கு சேர்ந்த பெரிய நாய்க்கர் வளவு என் நாய்க்குமார் சாமிய. ஆனா சத்திய திருமா வைசிய சூஸ்திரா என்று சொல்லப்பட்ட 4 வரத்தாறு சபையில் அமர்ந்திருக்கிறாங்க. இன்னும் என் நாய்க்குமார் சாமிகளும் இன்ன காராள கவுண்டமார்களும் இன்ன வன்னிய குல சிகாமணிகளும் இன்ன ஆதி திராவிடர்களும் இன்ன அருந்ததிர் குலத்தில் சேர்ந்த பகடைமார்களும் இன்ன நாடாள பிறந்த நாடார் சாமிகளும் சபையில கடல் அலைகள் போல் காட்சியளிக்கின்றார். வேங்க மரத்து முனியப்பன். இந்த முனியப்பனுடைய சக்தி வாய்ந்த தெய்வம். இவ்வளவு நேரம் மழை பெஞ்சிட்டு இருந்தது. இன்னைக்கு ஏன் மழை வரல? அந்த ஆண்டுடைய சக்தி வாக்கு இல்லையா? எத்தனை முறை நம்மள நாடகம் இல்லாத போனோம். நம்ம எத்தனை இங்கே இல்ல இந்த வட்டாரத்துல எங்கெங்கயோ நாடகம் ஆடணும். பாரு எங்க கோயில் கவுண்டரெல்லாம் உட்காந்துக்கிறாரு. யாரு? கிழக்கு ஓலப்பட்டி. இருப்பினும் நம்ம இந்த ஆண்டவனுடைய வேங்க மரத்து முடிவு பண்ண ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். இந்த ஆண்டவனுடைய அனுகிரகத்தால ஏதோ மக்கள் வந்துட்டாங்க நாடகக்காரரு. இன்னைக்கு அவங்க வவுறு கொலைக்கணுமே அப்படின்னு அந்த மகாதேவனுக்கு ஆறுதல் சொல்லி இன்னைக்கு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இல்லையா? சாப்பாடு ஏற்பாடு போட்டு மறந்தாலும் சாப்பிட்டு மறக்க முடியாது. ரெட்டிப்பட்டி நம்ம நாய்க்குமார் வளவு இன்னும் காட்டூரு ஈச்சங்காடு இளவமரத்தூரு இன்னும் துண்டு மாணிக்கம் இன்னும் தொலைச்சம்பட்டி திண்டமங்கலம் பச்சை போட்டு மறக்கூடாது. அவங்க போட்டு மறந்துட்டாலும் நம்ம சாப்பிடுறத மறக்கூடாது. திண்ணது நெஞ்சு அறியும். திருவிளக்கு எசமண்ட பாம்பு இசைக்கடமை நம்மளுக்கெல்லாம் அடிமை இல்ல. இந்த கலைக்கு இந்த நாடகாரனாக்கு இந்த வட்டாரத்துல நாகரிகமா சாப்பாடு போடுறது இந்த ஏரியா. அதுக்கு பின்னாடிதான் எல்லா ஏரியாவும் அதை பார்த்து அந்த மாதிரி நம்மளுக்கு அன்னு போஜனம் அமிர்தளித்து இந்த நாடகத்தை இந்த வேங்க முனியப்பனுக்காக இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள் என் நாய்க்குமார் சுவாமிகள். இருப்பினும் இன்று வைத்துள்ள நாடகம் அறிமகாசூர சிவமகாசூர சம்காரம் அறிபாலன் சிவபாலன் பிறப்பு. இந்நாடகத்தில் நாட்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் நான் யாரு? என் பெயர் என்ன? நான் எதுக்காக வந்துள்ளேன்? எதை பத்தி பேச போகிறேன்? சதாநாயகர்னா இந்த கூத்து எங்க இருந்தாலும் வந்துருவாரு. அவருக்கு கூத்து மேல ஒரு ஆர்வம். ஒரு கூத்து மேல அதான் கலை மேல ஒரு ஆர்வம். நம்மளுக்கு அடிமை இல்ல. இந்த கலைக்கு இல்லையா? அந்த மாதிரி எங்க இருந்தாலும் நாடகத்தை பார்க்க வந்துருவாங்க. இருப்பினும் இந்த நாடகத்தில் நான் யாரு? என் பெயர் என்ன? நான் எதற்காக வந்துள்ளேன்? நான் எதை பற்றி பேச போகிறேன்? என் விருத்தாந்திரங்களை சொல்வதற்கு முன்பதாக எனக்காக நன்கொடை கொடுத்து என்னை கௌரவித்து என் தாய்மார்களும் என்னுடைய தாய் குலங்களும் என்னுடைய சகோதரர் சகோதரிகள் இன்னும் என் கவுண்டமார்களும் எனக்காக நன்கொடை கொடுத்து என்னை கௌரவித்த அன்பு உள்ளங்களும் வாழையடி வாழையாய் பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வங்களை கொடுத்து இங்க வந்திருக்கூடிய அனைத்து குடும்பங்களும் முனியப்பனுடைய அனுகிரகத்தை பெற்று கால முடியாத ஆண்டவனாகிய வேங்க மரத்து முனியப்பனை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம்.
நீரோ நீதி நேர்மை நெறிமுறை தவறாத கற்பு அரசு மங்கை. என் பேருதான் மோகனாவதி. ஓ மோகனாவதி. அப்படி மோகனாவதியா இருந்தாலும் உன் பிறப்பின் ரகசியம் என்ன? என் பிறப்பின் ரகசியம். உங்க தாய் தந்தை யார்? நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தாய் சொல்லட்டுமா? அந்த நிரேந்திர பட்டணத்தில் வாழ்ந்து வரக்கூடிய என் தந்தை யாரோ நிரேந்திர மன்னன். என் தாய் நிர்மலா தேவி. உங்க தாய் நிர்மலா தேவி? நிர்மலா தேவிக்கு பிறந்தவங்க தான் நாங்க அக்கா தங்கச்சி 2 பேர். நீலாவதி, மோகனாவதி. மோகனாவதி இப்படி சொல்லக்கூடிய 2 பேர் பிறந்து திருமணம் ஆனதா இல்லையா? நாங்கள் எப்படி ஒன்னா பிறந்தோமோ அதே போல ஒன்னா பிறந்தவர்களுக்கு எங்களை கல்யாணம் செய்து கொடுத்தார்கள். அண்ணன் தம்பி. ஓ அண்ணன் தம்பி. ஆமா. சரி சரி. இந்த தோய்மாபுரி இது என்ன நாடு? தோய்மாபுரி. ஆமா. இந்த தோய்மாபுரி தேசத்திலே ஜகத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய அண்ணன் தம்பி 2 பேர். 2 பேர்.
அண்ணன் தம்பி 2 பேர். ஆனா ஆ, இரணின்ற பேரை கேட்டாவே இந்த அகிலமே நடுங்கும். அகிலமே நடுங்கும். இரணின் பேரை சொன்னாவே அகிலமே நடுங்கும். அகிலமே 10 சிறை 20 புஜம் 3 கோடி ஆயுசு 3000 புள்ளிங்க படைத்த ஆனா இரணியன். ஆமா இரணின்னு ஒண்ணு நெருப்பு கிட்ட இருக்கிற மாதிரிதான். அதற்கு எளியவர் அம்மா எனக்கு மகாலே முடிந்த தோழி சுதா என்ன கூறிட்டு கொண்டவர் யார் தெரியுமா? தோய்மபுரி நாட்டு ஆண்டு வரக்கூடிய அண்ணன் தங்கை இருவர்களையும் இளையவர்தா என்ன மாலையிட்டவர் இளையவர். அவர் பேரு எப்படி சொல்றது? வாயில்தான் எப்படி சொல்றது? கொண்டவனே மதியாதவள் குடிக்காவ யமன். கொண்டவனே மடியாதவள் குடிக்கே யமனாகுவாள். கொண்டவனே மதியாதவள் குடிக்கே யமனாகுவாள். அந்த குடிக்க அவ யமன் ஆகுவாள். 10வது கேட்ட பதிவிரது யானாலும் எத்தேசத்தால் வாழ்வோம். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், ஊரம் புருஷன் சதமாக, ஓமத்தம்பூ மனமாவார், தாம்புருஷனா சதம், தாளாம்பூதான் வாசம்.
இல்லையா? ஆமா. கற்புடைய பெண்கள் தன் கணவன் பேரை சொல்ல மாட்டாங்க. இந்த காலத்துல சொல்றாங்க. ஆ. இந்த காலத்துல என்ன சில தாய்மாரெல்லாம் இருக்கிறாங்க, ஆமா. பக்கத்துல இருக்கிறவங்கள சொல்ல சொல்லுவாங்க, மாம் பேர் சொல்லுங்க, பெரிய பேர் சொல்லு அப்படின்னு. ஆமா. அப்படின்னு இன்னும் சில தாய்மாரெல்லாம் இருக்கிறாங்க, புருஷன் பேர் சொல்ல மாட்டாங்க. ஆமா. ஏன்னா கணவனார் பேரு சொன்னா ஆயுள் பலம் கம்மியா. என்னம்மா? ஆயுள் பலம் கம்மி. இல்லன்னா பெட்ரோல் ஊத்திக்கலாம், ஆயில் இல்ல. ஆயுள் பலம்னா ஆயுஷ் கம்மிடா. ஆயுஷ்னா கம்மி. அதனால உனக்கு தெரிஞ்சாலும் பாரு கோயில்காரன் சிரிக்கிறது, பெட்ரோல் ஊத்திக்கிறது. அப்படி உனக்கு தெரிஞ்சாலும் இருக்கிறவங்களுக்கு தெரியணுமில்ல. ஆபத்துக்கு பாவம் இல்ல, ஆபத்துக்கு பசி எடுக்கும். பாவம் இல்ல, பாவம் இல்ல. அதனால உனக்கு தெரிஞ்சாலும் இருக்கிறவங்களுக்கு தெரியணுமில்ல. ஆனா என் மச்சாண்டார் பேரு இரணியன். என் கணவனாரோ இரணியாக்குதல். அப்படி இந்த துவாய்மாபுரி இந்த தேசத்தை ஜெகத்தோடு பரிபாலம் செய்து வந்தாலும் அம்மா என் மனதிலே ஒரு மனவேதனை. என்ன வேதனை? அதை நான் சொல்ல வேண்டுமென்றால் கல்லடிப்பட்ட கண்ணாடி போல் என் உள்ள மனது எரிமலை போல் எனக்கு 4 பிள்ளைங்க. 4 பிள்ளைங்க. ஆனா ஹரிமகாசூரன், சிவமகாசூரன், பிரம்மகாசூரன், தண்டு மகாசூரன் இப்படி 4 பிறந்து அம்மா என் தலை விதியோ இல்ல நான் பிறந்த லக்னமோ என் கணவர் என்ன ஆனார் தெரியுமா?
என்னுடைய அக்கா நீலாதேவி. நீலாதேவி மண்ணு மேல அவ மாசமா இருக்கும்போது மண்ணு மேல ஆசை வைத்திருக்காங்க. ஆமா ஆமா. அப்புறம் செவுத்து மண்ணை கூட சாப்பிடுவாங்க மாசமா இருக்கிறவங்க. மாசமா இருக்கிறவங்க மண்ணு மேல ஆசைப்படுவாங்க. மண்ணு மேல மண்ணு சாப்பிடுவாங்க. இந்த காலத்துல என்னென்னமோ தாலிக்கு அது இதுங்கிறாங்க. அப்ப குலதாசிங்க வந்து மாசமா இருக்கிறவங்க வந்து மண்ணு சாப்பிடுவாங்க ஆசைக்கு. அந்த ஆசைக்கு மண் வாசனை. அப்படி இந்த மண்ணு வேணும், தெய்வலோகத்து மண்ணு வேணும், தெய்வலோகத்து மண்ணு வேணும் அப்படின்னு கேட்க என்னுடைய மச்சண்டாரு என்னைய சோரன் என்னுடைய கணவரை அனுப்பிவிட உன்னுடைய அண்ணி மண்ணு மேல ஆசைப்படுகிறார். தெய்வலோகத்தில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து வா அப்படி என்று மண்ணை வாரினா ஒரு புலிதான் வரும். மண்ணை வாரினா ஒரு புலி அல்லலாம். நம்ம அன்னைக்கு இல்லாதா அப்படி என்று இந்த பூமியே பாய போல சுற்றி இருக்கிறார். எத்தனை ஏக்கரை காடு வாங்கலாம், எத்தனை தோட்டம் தோறம் வாங்கலாம், எத்தனை மெத்த கட்டலாம் அப்படின்னு இந்த மண்ணு மேல ஆசைப்படுறோம். இந்த மண்ணு வந்து நீ எப்போ என்கிட்ட வருவீன்னு மண்ணு நம்மளே எதிர்பார்க்குது. மண்ணு என்னைக்கு உன்ன நான் சாப்பிடுறது அப்படின்னு இந்த மண்ணு நம்மளே எதிர்பார்க்குது. இந்த மண்ணு மேல ஆசைப்பட்டு அன்னைக்கு எல்லாத்தையும் என்னன்னு சொல்லி பாய போல இந்த பூமியே சுருட்டுகின்ற போது பூமாதேவி ஸ்ரீமந்த நாராயணத்துல மொழியிட ஸ்ரீமந்த நாராயணன் கூறும் என்றால் பன்றி அவதாரம். பன்றி அவதாரம் கொண்டு கடவுளையே மறுத்து விட்டார். கணவன் மடிந்த பிறகு பொட்டு பூவோட இருக்கிறீ, கழுத்துல மாங்கில் இருக்குது, என்ன காரணம்னு நீ கேட்கலாம். என் கணவர் இறந்த பிறகு பூவும் பொட்டு எல்லாம் எதுக்கு உனக்கு? ஒரு பெண்ணுக்கு கணவன் இழந்த பிறகு விதவி அவளுக்கு எந்த பூவு பொட்டு வலையில எதுவுமே இருக்காது. பின்னாடி நான் ஏன் பொட்டு பூ இறக்கல, ஏன் நான் தாலி அவுக்கல, இது கணவன் சட்ட சேதி நம்ம பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. கணவன் சட்ட சேதி தெரிஞ்சா அந்த மாயனுடைய சூழ்ச்சியாலேயே பிள்ளைகளை கொண்டு விடுவான் என்று சொல்லி கொண்ட பள்ளி எடுக்காம இருப்பாங்களா? யாரா இருந்தாலும் அப்பனை கொண்டு விட்டா பள்ளி எடுக்க போவாங்க. பள்ளிக்கு பள்ளி வாங்கணும். நம்ம அப்பாவை பண்ணவங்களை பள்ளிக்கு பள்ளி வாங்கணும்னு தேவரிடத்திலே என் பிள்ளைங்க எல்லாம் ஆங்காரம் கோபம் கொண்டு போவாங்க. அந்த தேவரை எதிர்த்த உலகத்தில் யாராவது இருக்கிறாங்களா? யாருமே ஆயினை எதிர்த்தவங்க அகிலத்திலே இல்லை, அகிலத்திலும் இல்லை. இந்த மாயனை எதிர்த்தவங்க இந்த மண் உலகத்தில் வாழ்ந்ததே கிடையாது. அதனால புள்ளிகளை கொண்டுடுவாங்க. அப்படி என்று நான் புருஷன் இருக்கிற மாதிரி புருஷன் இருக்கிற மாதிரி ஆனா செத்தது என் பிள்ளைகளுக்கு தெரியாது. என் பிள்ளைகளுக்கு தெரியாது. என் கணவர் மடிந்த பிறகு என் பிள்ளைகளை நான் எங்களிடத்துல இருந்த தாதி, எங்களிடத்துல இருந்த தாதி கமலாவதி கலாவதி மகளிடத்துல அம்மா என் பெத்த பிள்ளைங்களை நீங்க தான் பாதுகாக்கணும் அப்படி என்று அந்த தாதிமார் இடத்துல ஒப்படைச்சிட்டேன். மேல இந்த பிள்ளைங்க என் பிள்ளைங்க இல்ல உன் பிள்ளைங்க அப்படின்னு தத்து கொடுத்துட்டேன். அவங்களுக்கு புள்ள இல்லாத ரொம்ப அவதிப்பட்டாங்க. என் பிள்ளைங்களை ஏத்துக்காங்க அப்படி என்று என் பிள்ளைய நான் தத்து கொடுத்துட்டேன். என் பிள்ளைங்களும் அதனால கணவனை இழந்து பிள்ளைங்களை பிரிந்து நான் பொட்டு போவோடு இருப்பது நினைத்தாகிய உள்ள மனது எரிமலை போல்
கொண்டு போனால் நெடிய நேரமாகும். நம்ம இருவர்களும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு அபியம் சத்தம் கேட்கிறது. யாரோ அபியம் அபியம் என்று வராங்க.